உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அது பேர் பராபவ வருஷம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு பேர் விஸ்வாவசு வருடம். பிறக்க போகிற தமிழ்நாண்டு பராபவ வருடம். அது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறக்கிறது. அன்னைக்கு சந்திர பகவான் கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதே போல் ஆண்டு பிறக்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னமாக அமைகிறது. அன்னைக்கு என்ன திதின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை துவாதசி திதி பிறக்கிறது. இந்த புதிய பராபவ ஆண்டு பிறக்கப் போவதனால் நம்முடைய ராசிக்கு என்ன என்ன நன்மைகள் எல்லாம் நிகழப்போகிறது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ராசி பலன் விஷயத்தில் நான் சொல்ல போகிறேன். ஆக வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி காலையில் 8:33 பராபவ வருடம் பிறக்கிறது. இந்த பராபவ வருடத்துடைய கிரகநிலைகளை பார்த்தோம்னால் ரிஷப லக்னம், மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார். அந்த குரு பகவான் பராபவ வருடம் ஆரம்பித்து ஒரு மாதத்திலேயே கடகராசிக்கு பெயர்ச்சி அடைந்து விடுகிறார். சிம்மத்தில் கேது பகவான், அதை போல கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், மீன ராசியிலே செவ்வாய் புதன் சனி என்ற கிரகங்கள், மேஷத்திலே சூரியன் சுக்கிரன். இதுதான் ஆண்டு பிறக்கிற போது, தமிழாண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகளின் வாயிலாக உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிற பொதுவான பலன்களைத்தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். இந்த பலன்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இது எப்படி இருக்க போகுது, பராபவ வருஷம் என்ன நன்மைகளை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரமும் சந்திக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. பராபவ வருடத்துடைய பலன்களை பார்ப்போம். என் அன்பான தனுசு ராசி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் பராபவ தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். பிறக்கக்கூடிய வருஷம் பராபவ வருடம். இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னா பெரிய நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க போகுது. மகர ராசிக்காரங்களுக்கு வருடம் பிறக்கிற போது குரு பகவானுடைய பார்வை இருக்கு. ஒன்று, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ராசியை பார்க்குறாரு, அதுவே ஒரு பெரிய நன்மை. இரண்டாவது, குரு பகவானுக்கு இயற்கை சுபர்னு பேர். அவர் உங்களை பார்க்குறாரு அப்படின்னாலே வாழ்க்கையில் நன்மை நடக்கும். ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே லக்னத்தில் குரு இருந்தால் இவர் நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லிடுறோம். எந்த ஒரு சமயத்திலும் தெய்வம் துணையாக நின்று உங்களை காப்பாற்றும்னு சொல்கிறோம். அப்படி தெய்வத்தின் துணை உங்களுக்கு கிடைக்கும். குரு இப்போ உங்களை பார்க்குறாரு, தெய்வத்தின் துணை கிடைக்கும். இதில் என்ன ஆகுதுன்னா, சில பேருக்கு பிள்ளைகள் சரியாக என்னை கவனிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் பிள்ளைகளுடைய ஒரு அரவணைப்பு இந்த ஆண்டு கிடைக்கும். கல்யாணமே கூடி வரலைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய பலருக்கு குரு பகவான் 7ல் உங்களை பார்க்கிறாருங்கிற போது கல்யாணம் கூடி வந்துடுதுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அந்த பிஸ்னஸில் நல்ல பார்ட்னர் அமைவாங்க. இப்போ அந்த யோகமெல்லாம் இப்போ உண்டு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, உங்கள் ராசிக்கு அதிபதியும் 7ஆம் இடத்தின் அதிபதியும் பரிவர்த்தனை. ஆண்டு பிறக்கிற போதே பரிவர்த்தனை. பலருக்கு நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல யோகம். இதயம் மாறி புக்கு எய்தனராக பாருங்க, அப்படி பலருக்கு காதல் கல்யாணம் அதுவும் கூடி வரக்கூடிய யோகம் இருக்கு. சில பேருக்கு வெளிநாடு சென்று வாழ்க்கை நடத்தக்கூடிய யோகம். லக்னாதிபதியும் 7ஆம் இடத்தின் அதிபதியும் நடக்கக்கூடிய பரிவர்த்தனையில் வெளிநாடு சென்று வாழக்கூடிய யோகம் பலருக்கு ஏற்பட போதுங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் 4ஆம் இடத்தில் உட்கார்ந்தாருங்க, செவ்வாயோடு சேர்ந்தாருங்க. அங்கதாங்க ஒரு குழப்பம் உட்காருது. 4ஆம் இடத்துல செவ்வாய் சனியுடைய சேர்க்கை முடியும் போது பெத்த தாயுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கிறங்க. தாய்க்கு சில கண்டங்கள், சில கவலைகள், அவர்களால் மருத்துவ செலவுகள்,
உடல்நல தொந்தரவுகள் இருக்கலாங்க, ஆனால் ரொம்ப பயந்துக்கிட வேணாங்க. ஏன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்தின் மீது பதிகிற போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருங்க. தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய உடல் நலத்தில் ஆரோக்கியம் பாஸ்கரம், ஆரோக்கியம் பாஸ்கரம், அதுதான் உடல் நலம் நன்றாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அந்த உடல் நலத்திற்கு குரு பகவானுடைய அருள் கிடைக்கும். குரு பகவான் உங்கள் லக்னாதிபதி, உங்கள் ராசியாதிபதி. அவருடைய பார்வை 4ஆம் இடத்தில் கிடைச்ச பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய சுகவீனங்கள், பிரச்சனைகள் குறையும். நல்ல தெய்வ அருள் கிடைக்கும். எந்த உடல்நல குறை இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. பல தனுசு ராசிக்காரங்க வீட்டில் இப்போ வாஸ்து கோளாறு இருக்கும், வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். அவர்களெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வெண்கடுகு இருக்குது பாருங்கள், நாட்டு மருந்து கடையில் வெண்கடுகு கிடைக்கும். இவர்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை மாலை நேரமும் சனிக்கிழமை மாலை நேரமும் வீட்டில் வெண்கடுகு தூபம் போடணும். வீடு முழுக்க அந்த தூபத்தை காட்டணும். அப்படி தூபம் போட்டுக்கிட்டு வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு சம்பந்தமான வாஸ்து கோளாறுகள் விலகும், தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலகும், குடும்ப உறவுகளில் சுபகாரியங்கள் கூடி வரும். வீட்டில் நல்ல காரியம் கூடி வரணுங்க. எங்கள் வீட்டில் அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், சுப செய்திகள் கூடி வந்துடும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் 4ஆம் இடத்துல நீச்சமாக இருப்பதும், புதன் குரு பரிவர்த்தனை அடைவதும், வெளிநாடு தொடர்புடைய பிஸ்னஸ் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் கூடி வருங்க. எந்த டாக்ஸ் பிரச்சனை உங்களை வருத்திக்கிட்டு இருக்கோ அந்த டாக்ஸ் குறையுங்க. அப்படி அமைப்பு நல்லா இருக்குங்க. மாடி மீது மாடி வீடு கட்டக்கூடிய யோகம், சாதா லெவலில் இருக்கிறவங்க பெரிய அளவுக்கு கூரை வீடு கட்டக்கூடிய யோகம், சிலருக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம், பண்ணை வீடுகள் வாங்கக்கூடிய யோகம், அப்படி யோகம் பெருகுதுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை வருதுங்க. பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர்கள் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அம்மன் ஒருத்தி குடியிருக்கா, அந்த அம்மன் அலங்காரம் இல்லாத அம்மனாக இருப்பா. அவளை பார்த்து அவளை வழிபாடு செய்வது, அவளுக்கு அபிஷேகம் செய்வது தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரிய வளர்ச்சியை இந்த ஆண்டு ஏற்படுத்தி கொடுத்துருங்க. நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆகா வந்துருச்சு, காதல் வந்துருச்சுன்னு பாட போகிறீங்க. காதல் விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அப்பாவுடைய உடல் நலத்தில், அம்மாவுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்திக்கிடுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமாக சிலருக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கத்தாங்க செய்யுது. ஆனாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமைஞ்சு நல்ல பதவி, நல்ல புகழ், படிப்பில் நல்ல பட்டம் பெறக்கூடிய யோகம் அப்படி மிகச்சிறப்பாக அமைய போதுங்க. உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான பொழுதுபோக்குகள் நிறைந்த ஆண்டாக இருக்குங்க. நல்ல புத்திரபாக்கியம் அமையுங்க. இந்த ஆண்டில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யார் தெரியுங்களா? நாமக்கல் ஆஞ்சநேயர். நாமக்கல் ஆஞ்சநேயரை சென்று வழிபாடு செய்வது பெரிய பெரிய வளர்ச்சிகளை கொண்டு வந்து கொடுத்துரும். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு அருகில் எங்கேயாவது கருமாரியம்மன் கோயில் இருந்துச்சுன்னா கருமாரிக்கு 12 லிட்டர் பாலால் அபிஷேகம் பண்ணணும். கருமாரிக்கு வெள்ளிக்கிழமையில் 12 லிட்டர் பால் எடுத்து அபிஷேகம் பண்ணணும். 108 லட்டுகள் அவளுக்கு நைவேத்தியம் செய்து அந்த 108 லட்டுகளை விநியோகம் செய்கிற போது உங்கள் குடும்பத்தில் சுப செய்தி கூடி வரும், உடல் நலம் சீராகும், பிஸ்னஸில் வெல்வீர்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். அப்போ இந்த பராபவ வருஷத்தில் என்ன பலன்கள் நம்ம ராசிக்கு நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். உலக அளவில் என்ன நடக்க போகுதுன்னா, பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே, அதாவது 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்கள் பார்த்தீங்கன்னாலே, இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள், அதே மாதிரி அரசியலிலே மிகப்பெரிய மாற்றங்கள், எதிர்கட்சிகளுடைய கூட்டணி வலுவாக அமைவது, தேர்தலுக்கு பிறகும் கூட பல கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாமா என்ற சிந்தனையில் வருவது, இதெல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் நடக்கப் போகுது. பராபவ வருஷம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். உலக அளவில் அணு ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்தி போர்கள் நடக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் மிகப்பெரிய உதவியை செய்யும். இந்த ஆண்டு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும். உலக அளவிலேயே பணத்தட்டுப்பாடு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும், வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழகத்துடைய
புதிய திட்டங்களை தீட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு ஏற்படும். இப்படிலாம் பல நல்ல விஷயங்கள் இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. அதிக பூகம்பம், இயற்கை சீற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அது மாதிரி விவசாயம் செழிப்பாக இருப்பதற்குரிய வழிமுறைகள் பிறக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். புதிய நோய்கள் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பராபவ வருஷத்தில் புதிய நோய்கள் பிறக்கும். பராபவ வருஷத்தில் நமக்கு பெரிய வெற்றிகள் வேணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும்? எனக்கு எந்த சங்கடமுமே வரக்கூடாது சார், நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் மேல்மலையின் சென்று அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது, ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு வேண்டக்கூடியவர்கள், குடும்பத்தில் திருமணம் வேண்டக்கூடியவர்கள், நல்ல தொழில் வளம் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அவர்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகிற போது அந்த வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடி வருகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்துச்சு வச்சுக்கிறீங்களேன், நம்ம பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கு பாருங்க, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். என்ன திசாபுத்தி நடக்குதோ அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தின்படியான பலன்களை உங்கள்கிட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோப வந்து ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய பங்களிப்பு இருப்பதற்கு உதவுங்கள்.